ஒரு திரைப்படம் 100 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு வெற்றி விழா வந்து கொண்டாடி நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் ஒரு புத்தகத்துக்கு வெற்றி விழா கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு புத்தகம் இது வரைக்கும் 1 லட்சம் பிறவி எடுத்திருக்கு. இந்த ஒரு காலத்தில் அந்த ஒரு புத்தகம் வேறு எதுவும் இல்லை, நம்ம தமிழ் புத்தகமான வேள்பாரி. இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்மளுடைய ஆனந்த விகடன் டீம் தான் எடுத்து வந்து பண்ணியிருந்தாங்க. புத்தகத்தை ரொம்ப சிறப்பாக வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு புத்தகத்தை நம்ம கையில் பிடிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்குற அளவுக்கு வந்து செம்மையாக வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஒரு விழாவை சிறப்பிக்கிறதுக்கு நம்ம டேரக்டரான சங்கர் அவர்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் இந்த ஒரு விழா கூப்பிட்டுருக்காங்க. இந்த விழாவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு பேசலாம். முதல் விஷயம், ரஜினி அவர்களை கூப்பிட்டதுக்கு ஒரு நல்ல கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணா, ரஜினி என்ன அவ்வளோ பெரிய கவிதை மேதையா இல்லை கலை மேதையா? அவருக்கு என்ன தெரியும் இதை பற்றி? அவர் ஒரு சினிமா விழாக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு விழாக்கு நீங்கள் அவருக்கு எது கூப்பிடுறீங்க? அவர் இலக்கிய மேதையா அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ரஜினி அவர்களும் கேட்டிருப்பாரு போல. அவரோட பேச்சில் வந்துன்னா இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்போயுமே நம்ம மெய்மறந்து கேட்போம் தான், ஆனால் இந்த வாட்டி ரொம்ப மெய்மறந்து கேட்க வச்சிட்டப்பல. என்ன பண்ண, முதல் ஆனந்த விகடனுக்குள்ள அவருக்கும் தொடர்புகள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. என்ன இந்த ஒரு விழாக்கு கூப்பிட்டோன்னே நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது உண்மைதான். என்ன எதுக்கு இந்த விழா கூப்பிட்டாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. சிவகுமார் அவர்களை கூப்பிட்டுருந்தா அவர் வாட்டுக்கு 1.5 மணி நேரம் வந்து கரைச்சி கொட்டிடுவார், இலக்கணத்தில் கரைச்சி குடிச்சவர். இல்லை அப்படின்னா நீங்கள் கமலஹாசன் அவர்களை கூப்பிட்டுருக்கலாம். 75 வயசில் நான் வந்துட்டு கூலிங் கிளாஸை போட்டு ஸ்லோமாக வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கே வந்துட்டு தெரியல. அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அரங்க முழுக்க வந்தால் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அவரை வந்து ட்ரோல் பண்ணுது. பட் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து கூப்பிட்டதை அவரால் செய்ய முடிஞ்சதை செஞ்சுட்டாரு. இந்த ஒரு வேள்பாரி புத்தகத்தை அவர் வந்து படிச்சிருக்காரு. இது வரைக்கும் 25% வந்து படிச்சிருக்கேன். அடுத்து படிக்கணும், சுவாரஸ்யமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்னோட ஓய்வு காலத்தில் படிக்கலாம், அந்த மாதிரி நான் வந்து முடிவில் இருக்கேன், அந்த மாதிரி கொஞ்சம் தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவரோட பேச்சு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. புத்தகத்தை படித்தார், நல்லா தான் வந்து தான் பேசியிருந்தார். கூப்பிட்டதில் இவரை தப்பே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து தான் அவரோட பேச்சில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து சங்கர் அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். எப்போ வந்து எந்திரன் இருந்தது, இப்போ அவர் முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு இந்த வேள்பாரி தான் வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட். நான் இப்போ புக்கெல்லாம் ரெடி பண்ணி புக்கோட காப்பீட்ஸ்லாம் வாங்கி புக்கு எல்லா கதையும் ரெடியாக வச்சுருக்கேன். எப்போ எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. அதுவும் உண்மை தான், எடுத்து தானே ஆகணும். ஏன்னா எத்தனை நாள் தான் பாகுபலி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது. நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு நல்ல படம் உருவாக வேணும்ல, அதுக்கு இவர் தான் வந்து இப்போ முன்னாடி வந்திருக்காரு. இவர் நல்ல டேரக்டர் தான். பட் ஆனால் சமீப காலத்தில் இவரோட கதை தான் நல்லா இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் கதை வந்துட்டு ஒரு நல்ல கதை அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு 1000 கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தமிழ் நடிகர்களை வச்சு பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கருத்து. ஸோ எந்த நடிகர்களை வச்சு பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வீடியோ முடிகிற கட்டம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இன்ஃபோன் சேனல் ஆரம்பிச்சு சூர்யானாக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ முடிச்சுட்டு கிளம்புங்க. நன்றி, வணக்கம்.